இப்ப தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி, அந்த கோஷ்டி இதெல்லாம் எப்படி இருக்கு? காங்கிரஸ் கட்சியில கோஷ்டி கிடையாது. எங்களுடைய கோஷ்டி ராகுல் காந்தி கோஷ்டி. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். அதனால எந்த சூழ்நிலை, ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 140 வருஷம் கடந்து போன ஒரு பழமை வாய்ந்த கட்சி. நாங்கள் ஒரு குடும்பமாக தான் செயல்படுறோம். இப்போ ஒரு 67க்கு பிறகு கிட்டத்தட்ட 59 வருஷத்துக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற ஒரு புதிய யுகத்தை புதிய அரசோட இணைந்து நாங்கள் செயல்படுறோம். இந்த அரசை பொறுத்தவரையில் மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஒரு லஞ்ச லாவண்யம் அற்ற, ஊழல் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசாக இருக்கு. அதுவே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கடந்த காலங்களை கம்பேர் பண்ற டைம்ல எந்த துறையிலையும் ஒரு நய பைசா கூட யாரும் வாங்கல. அப்படி கிடையாது. 1967 வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்தார். அவருடைய ஆட்சி என்பது பொற்கால ஆட்சி. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில கூட பெல் கம்பெனி இருக்கு. எவ்வளவோ நிறுவனங்கள், எவ்வளவோ டேம்ஸ், எவ்வளவோ திட்டங்கள், பெரிய பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் உங்களுக்கு 67க்கு பிறகு திராவிட கட்சிகள் மாறி மாறி அரசாட்சி நடத்துது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 59 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு புதிய அரசு வந்திருக்கு. அது காங்கிரஸோட ஒத்து போகக்கூடிய மத சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவமாக செயல்படக்கூடிய ஒரு அரசு வந்திருக்கு. அதனால எங்களுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு அரசா இருக்கு. ஒரு லஞ்ச லாவணம், அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிவர் என்கின்ற அந்த ஸ்லோகத்தின் மூலம் நாங்க எந்த விதமான லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசாக இருக்கனால எங்களும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல அவரு மிக தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது எப்படின்னா, கொள்கை ரீதியா மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தவறு செய்தா அதை தட்டி கேட்போம். மற்றபடி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்க சில பங்களிப்புகள், இப்ப இன்னைக்கு நீங்க 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா ஆக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல 25 நாள் கூட்டி 150 நாள் ஆக்கியிருக்காங்க. அப்ப அதுக்கான சில ஃபண்ட், இப்ப 60 விழுக்காடு மத்திய அரசாங்கம், 40 விழுக்காடு மாநில அரசாங்கம். அப்படி வரும்போது அங்கிருந்து வரக்கூடிய நிதியை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிதான் சொல்லியிருக்காரே தவிர்த்து கொள்கை ரீதியாக அவங்க நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், தமிழ்தாய் வாழ்த்து, தமிழகத்தினுடைய தமிழன்னையை போற்றுகின்ற அந்த தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல தான் பாடணும்னு சொல்லி சட்டமன்றத்திலே தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீட்டு தேர்வுக்காக தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது மாதிரி தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷனுக்கு கூட தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற. அதனால கொள்கை ரீதியாக மத்திய அரசாங்கத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த அரசாக செயல்படுது. இல்ல வருகின்ற இப்போ 2029 பாராளுமன்ற தேர்தல் வருது. நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியோடு மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார்கள். இந்தியா கூட்டணியில மீண்டும் திமுக இணைக்க முயற்சி இருக்கா? இல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்க, அவங்க கொள்கை ரீதியாக அவங்களும் மாறுபட்ட கருத்தோட தான் இருக்காங்க. இன்னைக்கு மத்தியில தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டில் தமிழக அரசு எடுத்ததுக்கு ஒரு மனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அவங்களும் ஆதரவு அளிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டாண்டு அந்த தமிழக மக்களுடைய பிரச்சனைக்காக அப்படி வரும்போது அதனால கொள்கை சார்ந்து அவங்களும் தெளிவா இருக்காங்க. அதனால மத்தியில பாரதிய ஜனதா தவறு செய்தா எல்லாரும் சேர்ந்து எதுக்கணும்னா எங்களுடைய கருத்து. எங்க கூட தானே இருக்காங்க.